ஏமா இந்த கட்டெல்லாம் எப்பமா ஆக போறீங்க? இதோ இப்ப ஆகுறேன் தம்பி. இனிமே உனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அநேகமா நீ இன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகலாம். அப்படியா? மெதுவா மெதுவா. நானே ஆக்குறேன். ஏமா அழுகுறீங்க? மோகன் தானே? ஆமா. என்ன உங்களுக்கு தெரியல? நல்லா ஞாபகப்படுத்தி பாருப்பா. அப்பா, உங்க கதையை கேட்ட என் தலையே சுத்துது. அப்பா அம்மா பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறது எவ்வளவு பெரிய தண்டனை. பாபி, பாபி, நான் யாரோ ஒருத்தருக்கு ரத்தம் கொடுத்தேன்னு சொன்னேனே, அது வேற யாரும் இல்லம்மா, இவன் தான், என் மகன் மோகன். ஆடுற நம்பாளே. என்னையா இந்த பொண்ணை காப்பாத்தி ஊருக்கு கூட்டிட்டு போனான்னு பெருசா சொன்னா இங்க ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்க? பாபி, இந்த பொண்ணை ஊருக்கு கூட்டிட்டு போறதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அதுக்குள்ள அதிர்ஷ்டவசமா எங்க அம்மாவை சந்திச்சுட்டேன். கூடிய சீக்கிரம் எங்க அப்பாவையும் தங்கச்சியும் கண்டுபிடிச்சிட்டேன்னா என் வாழ்க்கை லட்சியமே நிறைவேறிடும். அதுக்கு என்னோட உதவி தேவைன்னா கூச்சப்படாம தைரியமா கேளு. நீ துட்டு கேப்பியா? அட துட்டுக்கிட்டு எல்லாம் வேணாம்ப்பா, நீ நம்ம ஜாதி ஆளாச்சே. ஏங்க அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா? ஒரே ஒரு போட்டோ பரிசுல வச்சிருந்தேன், அதையும் யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா. அப்ப நான் வரட்டுங்களா? பாபி, இப்ப நாங்க இந்த வீட்டுல தான் இருக்கோம், வீட்டுக்கு வந்துட்டு போமா. இந்த வீடு தானே, இன்னொரு நாளைக்கு வரேன், வரட்டுமா? அம்மா. ஓ பாபி, நீயா? வாமா உள்ள. இத பாருங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னம்மா? உங்க வீட்டுக்கார பேர் தர்மலிங்கம் தானே? ஆமா. அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. என்னமா இருக்காரு? வாங்க வாங்க, இந்த வண்டியில ஏறுங்க, தெரியும். நேர ஸ்டேஷனுக்கு போகும். அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு வெள்ளக்காரும் ஒரு நீகரும் இருக்கும். அவங்க கிட்ட கோடிக்கணக்கான தங்கமும் வயிறும் இருக்குது. அவங்கள பார்த்த உடனே எவரு ஜியார்னு சொல்லும். அப்படிதான் சொர்க்கம் இங்க இருக்குன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் உங்க பின்னாடியே வந்துடுவாங்க. செக்ரட்டரி, உங்களுக்கு வேலை கேட்டா? இல்ல இல்ல. Good day, gentlemen. The heaven is here. Is this Oti? Yes. Would you be kind enough to follow me? Oti? Yes.
Hey, this is Mr. Joseph, Hello. secretary. Mr. Martin, my secretary. Please follow me, gentlemen. எப்படிடா மிஸ் ஆகும்? எங்கடா போனாங்க அவங்க? ஹலோ. Hello, Mr. Chelladurai. Your heaven is with me now. புரியல? உன்னுடைய சொர்க்கம் இப்ப என் கையில இருக்கு. நீ யாரு? இன்னுமா புரியல? உன்னுடைய பரம விரோதி சங்கர்லால். சங்கர்லால், நான் சொன்னதுக்கு வந்த பணத்தை பாதிக்கு பாதி பங்கு போட்டுவோம். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுடைய நான் மனுஷங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வழக்கம். நீ ஒரு பெரிய ஆளுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன நீ எதிர்த்துக்கிட்ட, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். பழி வாங்குறதுக்கு எங்கிட்ட பாக்கி என்னடா இருக்கு? எங்கிட்ட இருக்கு, சாம்பிள் இருக்கு. சங்கர்லால், வெளிநாட்டுக்காரங்களை கடத்திட்டோம்னு சந்தோஷப்படாது. இப்போ உன் மனைவி தனலட்சுமி என் கையில். இன்னைக்குள்ள அவங்களை என்கிட்ட ஒப்படைக்கலன்னா உன் செக்ரட்டரிக்கு ஏற்பட்டு இருக்கிற இதே நிலைமை உன் மனைவி தனலட்சுமிக்கு ஏற்படும். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, என் லாரியில நீ அழுதுகிட்டு இருந்த போதுதான் உன்னை பார்த்தேன். அப்பா மாதிரி இருந்து வளர்த்தனே ஒழிய நான் அப்பா இல்லம்மா. நான் அப்ப கேட்ட போது உங்க அம்மா பேரு தனலட்சுமின்னு சொன்னேன், உங்க அண்ணன் பேரு மோகன் சொன்னேன், உங்க அப்பா பேரு தர்மலிங்கம்னு சொன்னேன். ஏன் அழுத? மோகன், நான் பெரிய பாவி மோகன். அப்பா அம்மாவே காமிச்சு கொடுத்துட்டேன். அவங்க ஆபத்துல சிக்க வச்சுட்டேன். நீ என்ன சொல்ற? மோகன், நான் யார் தெரியுமா? நான் தங்க மோகன். அண்ணா 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 அண்ணா. அபி, நீ அம்மா அப்பா பாத்தியா? அவங்க எங்க இருக்காங்க? சங்கர்லால், இப்போ நீயும் உன் மனைவியும் எனக்கு 2 குருவிகளை போல ஒரே செகண்ட்ல உங்க 2 பேரையும் சுட்டு க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா நீ எனக்கு கொடுத்த தொந்தரவுக்கு நான் உன் அனுமணமாத்தான் கொல்ல போறேன். கடைசியா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். நீ என் பார்ட்னர்ஸை கொன்னுட்டு அபகரிச்சுட்டு போன லட்சக்கணக்கான ரூபாயையும் வெளிநாட்டுக்கான ஏமாத்திட்டு எடுத்துட்டு போன வீரத்தையும் திருப்பி கொடுத்துடு. உங்க 2 பேரையும் விட்டுடுறேன். முட்டாள், அதெல்லாம் திருப்பி கொடுத்தாலும் எங்களை நீ உயிரோட விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஓ, சாக தூங்கிட்டியா? சங்கர்லால், உனக்கு ஒரு மகனும் இருக்கிறத மறந்துட்டியா? அவங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். என் மகனை பத்தி எனக்கு தெரியும். அவன் தன்னையும் காப்பாத்திக்குவான், என் ஆசையை நிறைவேற்றுவான். அவன் கையால தாண்ட உனக்கு சாவு. இங்க எப்படி என் லட்சியம் நிறைவேற போகுது. நல்ல மனுஷங்களெல்லாம் சித்திரவதை பண்ண அந்த செல்லதுரை அக்கிரமத்தை நான் அம்பலப்படுத்தாம விட மாட்டேன். எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நான் தங்கப்பதக்கம் வாங்க போறேன். அடப்பாவி பாவி, அங்க இருக்கிறது நம்ம அப்பா அம்மா. அங்க புது ஆளுங்க போறது ஆபத்து. இந்த இடம் எனக்கு பழக்கம். முதல்ல நான் போறேன். சமயம் பார்த்து உங்களை கூப்பிடுறேன். பாவி, ஹலோ பாஸ், என்ன சினிமால பாக்குற மாதிரி இருக்கு? பாபாவி, இவங்க எங்கிட்ட நாடகம் ஆடினாங்க, நான் சினிமா காட்டேன். இவங்களை பிடிக்க உதவி செஞ்ச நீராய் பக்கதாநாயகி. அந்த ஐஸுக்கு நெருப்பு வை, நெருப்பு எரியும், ஐஸ் உருகும். நான் அவங்க கழுத்துல போட்டு இருக்கிற சுருக்கு இறுகும். நெருப்பட்டி விடுறா. பாவி,
சாக போற சங்கரால சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு பாட்டு பாடணும். பணம் தந்துடுறேன். இனிமே நான் போயிட மாட்டேன். அப்பா